ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன வீடியோனா, பக்கத்து ஊரில் திருவிழான்னு போயிருந்தோம் 2 வீக்ஸ் முன்னாடி. அதோட vlog தான் இது. இப்போ நம்ம வந்திருக்க கோயில் எங்கே இருக்குன்னா, சேத்தூர் அவுட்டர்லேருந்து உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்தால் ஐனார் கோவிலுங்கிற கோயில் தான். நாங்கள் ஒரு 8 மணிக்கு மேலே தான் கோயிலுக்கு வந்தால் கோயிலுக்கு வெளியே சாமியை பார்க்குறதுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தால் பக்கத்துலேயும் கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு போனால் அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து காமராஜரை பற்றின ஸ்பீச் தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணு பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு இந்த ஸ்பீச்சு அதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவங்க குரலை வந்து ஏற்றி இறக்கி எங்கே எப்படி பேசணுங்கிறது பேசுகிறது வந்து நல்லாயிருக்கும். அரசியல் பணியுமே எடுத்துக்காட்டாகும். படித்தவர்கள் அரசியல் சட்டத்தை இயற்றினார். ஸ்பீச் முடிஞ்ச உடனே அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி சுற்றி பார்க்க கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நிறைய கடைகள் இருந்துச்சு. நாங்கள் ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலும் காலிஃப்ளவர் சில்லியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ராட்டின செக்ஷனுக்கு கிளம்பலான்னு போயாச்சு. முன்னாடிலாம் நிறைய ராட்டினம் கடைகள்லாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ராட்டினம்லாம் பெரிய பிள்ளைங்களுக்கு ஆடுற மாதிரி இல்லை, எல்லாமே சின்ன பிள்ளைங்க ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பெட்டி ராட்டினம் மட்டும்தான் நமக்கேற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த இதில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஏறின நேரம் எங்கள் பேட்சில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால ரொம்ப ஸ்பீடாலாம் ஆட்டலை. சரி இன்னைக்கு நமக்கு கிடச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் சவுண்டு கேட்டதுனால டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு டக்கை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொத்துற மாதிரி காட்டுறதுனால கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து சீக்கிரமாக டான்ஸ் ப்ரோக்ராம் போடுங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு பிடிச்ச சாங்கை ஒன்று போட்டாங்க. இது வந்து இந்த காஸ்டியூம் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டான்ஸ்னாலே இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. பாட்டு கச்சேரி ஸ்பீச்சு இதுக்கு நடுவில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க போல். நாங்கள் எப்படா டான்ஸ் போடுவாங்கன்னு அடுத்த சாங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா சாமியை வச்சு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இங்கே வீரகாளியம்மன் சாமி இருக்குங்கிறதுனால அந்த சாமியை பேஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு. சாமியோட பேருக்கு ஏற்ற மாதிரி காளியம்மனும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. இந்த ஷோவோட மாரல் தீமாக என்ன காட்டியிருந்தாங்க, அரக்கர்கள் ராட்சசர்கள் மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள தண்டிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. சின்ன வயசுல எல்லாம் சொல் பேச்சு கேட்கலன்னா குடலை உருவி மாலையா போட்டுருவேன் அப்படின்னு சொல்றத வந்து கேள்விப்பட்டிருப்போம். இங்க வந்து சாமி வந்து அரக்கனை அப்படிதான் செய்யற மாதிரி காட்டியிருந்தாங்க. அடுத்த டான்ஸ் எதுவுமே போடாதனால சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பினோம். டைம் வந்து 1 ஆயிடுச்சு. இருந்தாலும் சாமியை பார்க்குறதுக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்ததுனால சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஒரு 2 மணி நேரமாவது கடையை சுற்றி வந்திருப்போம். ஒரு 2 திங்ஸ் தான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து செராமிக்கில் உப்பு ஜாடியும், ஹஸ்பண்டுக்கு வந்து வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அதையும் வாங்கிட்டு சரி தூங்கலான்னு போனால் விடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எங்கேயும் ஷாப்பிங் போனால் கிச்சன் ஐட்டம் தான் வாங்குவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்காவது பரவாயில்ல, ஹஸ்பண்டுக்கெலாம் வாங்குறதுக்கு திங்ஸே இருக்காது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்லை. இந்த மாதிரி யாராவது யோசித்துருந்தீங்களாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறப்போ மிஸ்ஸஸ் விவேக் ரியாலிட்டி லைஃப்ங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.